பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த நாளிலே நம்ம ஒரு மிஸ்ரருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை அந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பேர் வில்லியம் ஆல்ட் என்ற ஒரு தேவ மனிதர், ஒரு மிஷனரி. அவர் இலங்கை தேசத்திலே வந்து எந்த காரியங்களை எப்படியாய் செய்தார் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அவர் இங்கிலாந்து தேசத்திலே 1788 அவர் பிறக்கிறார். அவர் தன்னுடைய 7 வயதிலே 6 முறை வேதகாமத்தை புத்தகத்தை முழுவதுமாய் படித்து முடித்த ஒரு தேவ மனிதர். சிறு வயதிலே அவர் அதிகமாய் அவருடைய தகப்பன் அவர்களை தேவனுக்குள்ளாக நடத்தின விதம் ஆச்சரியமாய் இருக்கிறது. 17 வயதிலே அவர் சண்டே ஸ்கூலை செய்கிறார். 20 வயதுகளிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். 7 நாட்களில் 25 பிரசங்கங்களை அவர் செய்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர். அந்த மனிதர் இந்த இலங்கை தேசத்தை குறித்ததான காரியங்களை ஒரு நாள் கேள்விப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இந்த இலங்கை தேசத்துக்காக வருவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர். இந்த நாளிலே அவரை குறித்ததான இந்த காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. என்னை மிகவும் பாதித்த ஒரு மிஷனரி, அந்த மிஷனரியுடைய வாழ்க்கை வில்லியம் ஆல்ட். மட்டக்களப்பு என்ற பிரதேசத்திலே ஒரு மிஷனரியாக வந்து கால்பதித்த ஒரு தேவ மனிதர். அவர் அந்த மட்டக்களப்பிலே இயேசுவை அறியாத ஜனங்களே அநேகர் இருக்கிறாங்க, இலங்கை தேசத்திலே இயேசுவை அறியவில்லை என்ற சத்தத்தை, செய்தியை அந்த நாட்களிலே தோமஸ் டெக் என்ற ஒரு தேவ மனிதர் மூலமாக கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இலங்கை தேசத்துக்காக வருவதற்கு அவர் அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். தேவன் அவரோடு இடைப்பட்டு பேசின போது, வில்லியம் ஆல்ட், எனக்காக இலங்கை தேசத்துக்கு போவாயா, என்னை பற்றி அறிவிக்க என்று சத்தம் தெளிவாய் கேட்டபடியினாலே அந்த வில்லியம் ஆல்ட்டால சும்மா இருக்க முடியவில்லை. தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். மிஷனரியுடைய அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய மிஷனரி சங்கத்தோடு கூட அவர் கதைத்து தான் வருவதாக அவர்களுக்கு அறிவித்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தனியாய் வர முடியாது, திருமணம் முடித்தால் நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்று சொன்ன பிற்பாடு அவர் அதே தரிசனத்தில் அதே அழைப்போடு இருக்கிறதான ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடித்து அவர் திருமணம் முடித்து 5வது நாள் குடும்பமாக தேவனுக்காக அவர்கள் அர்ப்பணித்து இங்கிலாந்து தேசத்திலிருந்து இலங்கை தேசத்துக்கு புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு அந்த கடலிலே பிரயாணமாய் வரும்போது 5 மாதங்கள் அந்த பிரயாணத்திலே அவர்கள் கடலிலே கடந்து வரும்போது அநேக காற்று, புயல், மலைகள் வீசி அவருடைய பிரயாணத்திலே பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. ஆனாலும் அவர்கள் தாங்கள் எடுத்த அந்த தீர்மானத்திலே அவர்கள் உறுதியாக நின்றவர்களாய் அதன் நடுவிலே அவர்கள் கடந்து வருகிறார்கள். தன்னுடைய மனைவி அவர்கள் பலவீனமாய் இருந்தபோது வியாதிப்பட்டு அங்கு அவர்கள் அந்த கப்பலிலே ரொம்பவும் அவர்கள் சுகவீனம் அடைகிறார்கள். ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனைவி இறக்கும் தருவாயிலே அவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் வில்லியம் ஆல்ட் தன்னுடைய எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருந்து அவர்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியும் செபித்தும் இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இருந்தபோதிலும் தன்னுடைய மனைவி இலங்கை தேசத்தை வந்து அடைய முடியாதபடி இடையிலே கடலிலே மறிக்கிறாங்க. அதன் பிற்பாடு அவருடைய மனைவியை அவர்கள் அந்த கடலிலே
அடக்கம் செய்துவிட்டு இந்த பிரயாணத்தை தொடர்ந்து அவர் மேற்கொள்கிறார். தொடர்ந்து அந்த பிரயாணத்திலே அவர் வருகிறார். வந்து மட்டக்களப்பு என்று சொல்லுகிற அந்த பிரதேசத்துக்குள்ளாக வந்து அவர் கால் மிதிக்கிறார். அவர் வந்து அங்கு 8 மாதம் ஊழியத்திலே 8 பள்ளிகள், ஒரு கல்லூரியை அவர் ஸ்தாபித்து 37 வயதில் அவர் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்திலே அவர் மரித்து தன் ஜீவனை கொடுக்கிறார். இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டு தன்னுடைய 7வது வயதில் அவர் அந்த இடத்திலே அவர் மரித்து போகிற ஒரு தேவ மனிதர். அவர் இங்கிலாந்து தேசத்திலே மிகவும் வசதியாய் வாழ்ந்திருக்கலாம், வசதியாய் இருந்திருக்கலாம், ஆடம்பரமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்து இலங்கை தேசத்திலே ஒரு பெரிய ஒரு அசைவை, பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை, வித்தியாசத்தை உண்டு பண்ணி தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்த ஒரு தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கை மிகவும் என்னை தொட்டது, மிகவும் என்னை அசைத்தது. தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தேவ மனிதருடைய வாழ்க்கை இன்றும் எங்களை தட்டி உற்சாகப்படுத்தி தேவனுக்காக வைராக்கிய பாராட்டி முன்பதாக ஓட வைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்படியான தேவ மனிதர்களை இங்கிலாந்து தேசத்திலிருந்து எழுப்பி இந்த இலங்கை தேசத்துக்கு அனுப்பாதிருந்தால் நாம் தேவனை அறிந்திருக்க மாட்டோம், தேவனை பற்றி தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய அன்பு எப்படியா இந்த வாலிப நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி ஓட வைத்திருக்கிறது, எழும்பி செயல்பட வைத்திருக்கிறது, எழும்பி பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த மட்டக்களப்பு பிரதேசத்திலே அவருடைய ஸ்கூல், அவருடைய அந்த பள்ளிக்கூடங்கள் அநேக ஜனங்களுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நாங்கள் மறக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் அந்த ஸ்கூலை படித்தவர்கள், காலேஜிலே படித்தவர்கள் பெரியவர்களாய் ஆகி இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படியான ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார்? ஒரு மனிதன், அவர்தான் வில்லியம் ஆல்ட். தேவனை அறிந்த, தேவனுடைய சத்தத்தை கேட்ட, தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்பட்ட, அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை இலங்கை தேசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தில் இடம் படைத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. God bless you. கர்த்தர் நல்லவர். உங்களை ஒரு அதிகமாய் நேசிக்கிறார். இவரான தேவ மனிதர்களை தேவன் இந்த தேசத்துக்கு அனுப்பி தந்ததற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.